ஹலோ வலிக்கண்ணம்மா. வணக்கம் வணக்கம். என்ன மம்மி பண்ணி கொண்டிருக்கிறீர்கள்? பால் காய்ச்சினேன். ம் பால் காய்ச்சிக்கிட்டு இருக்கேன். ம் நீங்கள் பாத்திரம் சத்தம் போடாமல் எடுக்கிறீங்க. பாத்திரம் சத்தம் போடாமல் எடுக்கிறீங்க. பால் கொஞ்சத்தை ஊற்றிருக்கேன். இல்லைன்னா பெரிய சத்தமாக போடுவீங்களே பாத்திரம் எடுக்கல. அதை தள்ளி விட்டு இதை தள்ளி விட்டு பாத்திரம் எடுக்கிற மாதிரி இருக்கு. அப்புறம் இன்னைக்கு ஸ்பெஷல்? இன்னைக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. இன்னைக்கு காலையில் எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ். ம் எல்லோரும் நல்லா இருப்பீங்க, நானும் நல்லா இருக்கேன். ம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களாம் என்ன செஞ்சீங்க வருஷப்பிறப்புக்கு? ம் வலிக்கணுமா? பிரேக்ஃபாஸ்ட்டு ஏதாவது பண்ணணும். ம் சப்பாத்தி சுடுவோமான்னு பார்க்குறேன். நைட்டுக்கு தோசை சுட்டுக்குவோம். ம் சப்பாத்தி ம் உருளைக்கிழங்கு. ம் இங்கே ஒயர் டம்ளரு. அப்புறம் ஊரே விசேஷமாக இருக்கு மம்மி. அப்படியா? தமிழ் விஷயத்துக்காக எல்லா இடத்துலையும் லைக்ஸ் செட்டிங்ஸ் எல்லாம் போட்டு. ஓ, கடையில் இல்லை. கடையெல்லாம் எல்லா கடையும் சேர்ந்து காம்ப்ளெக்ஸாக இருக்குன்னா கடையெல்லாம் சேர்ந்து லைட்டு போட்டுக்குவோம். தமிழ் விஷயத்துக்கு லைட் போட்டுக்காது. பண்டிகைகளை கொண்டாடணும் மம்மி. ஆமாம். ஆனால் ஒரு சிலர் கொண்டாடுவாங்க மாட்டாங்க. கொண்டாடுவாங்க எல்லாருமே. அவங்க கிறிஸ்டின் பண்டிகை, இந்துக்கள் பண்டிகை. ம் அது கொண்டாடினதான் கொஞ்சம் இதுவாக நல்லா இருக்கும். அப்போதான் வாழ்க்கையில் நம்ம தூங்கி எந்திரிச்சா இப்படி புதுசாக சாப்பிட்ற மாதிரி இருக்கு. அந்த மாதிரி ஒரு புத்துணர்வு இருக்கு வரும். இதுக்கு நம்ம என்ன இலையெல்லாம் பறிச்சு வச்சுருக்கீங்க? அது கற்பூரவல்லி, தொண்டை வலி, சளி இருந்துக்கிட்டே இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் என்னால் ஒரு ஃப்ரெஷ்ஷாகவே இருக்க முடியல. அது என்னென்ன பண்ணுங்க? இது கற்பூரவல்லி. அது பச்சையாக தின்பேன் கொஞ்சம் ஒரு துண்டு. காலையிலையா? அது சரியாக போனாவில் நம்ம தெளிவாக யோசிக்க முடியும், ஒன்றும் பண்ண முடியும். அது இருந்துக்கிட்டே இருக்கு. சரி. அப்புறம் தமிழ் வருஷம் பிறந்துருச்சு. அடுத்து May 1 வருமா கவர்மெண்ட் ஹாலிடே. நம்ம உழைப்பாளர் தினம். அன்னைக்கு தான் நம்ம தினம். நீங்களாம் உழைப்பாளர் தினம். ஏன் வீட்டில் நீங்கள் உழைக்கிறீங்க, வெளியே நாங்கள் உழைக்கிறோம். சாமிக்கு பார்க்க இது எவ்வளவு? இந்த அரை பாரு 24. நம்ம கேரளாலலாம் இது தமிழ் வருஷம் கொண்டாடுவாங்களா? சித்திரக்கனின்னு சொல்லுவாங்க. ஆமாம், சித்திரக்கனிம்பாங்க. அதுக்கு ஸ்பெஷல் சாப்பாடு எதுவும் பண்ணுவாங்களா? ஆமாம், அவங்க சக்கரை பரட்டி அது இது ஸ்வீட் அது. ஆமாம், சக்கரை பரட்டி ஸ்வீட்டு. வேற என்னம்பாங்க? வேறு எல்லாம் பாசி பேரெல்லாம் போட்டு பாயசம் வைப்பாங்க. விஷு ஒன்று. இது விஷுக்கனியும் வேறு. சித்திரை வச்சு பருப்பு.
அப்பளம் இங்கே இருக்குமா இருக்காதா? அப்பளம் இருக்கும், அப்பளம் இருக்கு. ஆனால் அவங்க வீட்டிலே தோட்டம் இருக்கும், இலை பறித்து சாப்பிட வேண்டியது. அப்பளம் எல்லாம் தோட்டத்துலையா இருக்கும்? இல்லை, இலை இலை. ஆமாம். டீக்கான இன்க்ரீடியன்ஸ் மீன்ஸ் ஆமாம், நாட்டு சர்க்கரை. நாட்டு சர்க்கரை வாங்கணும். இந்த மாதம் இத்தனை தேதி ஆயிடுச்சு, இன்னும் ஜாமானே ஒழுங்காக வாங்கலை ஃப்ரெண்ட்ஸ். அப்படிதான் போல கூடி சிவா விளக்கேற்றிட்டேன் காய்ஸ். இங்கே ஆல்ரெடியே விளக்கேற்றிட்டாங்க காய்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் விளக்கேற்றிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓ, புதுசு பறிச்சு வச்சிங்களா? பூ பறிச்சு வச்சேன். வாங்கல் எல்லாரும் சாமி கும்பிடலாம். எல்லோரும் நல்லா இருக்கணும், நாங்களும் நல்லா இருக்கணும். புத்தாண்டு இதுக்காக எல்லோருக்கும் நல்லா சேரலாம். புத்தாண்டுக்கு வீட்டில் இருக்க சாமிக்கெல்லாம் போய்க்கணும்ல. ஆமாம். செவந்தி பூவெல்லாம் என்ன விலைன்னு தெரியல. காலையில் பூக்கடையிலையும் கூட்டமாக தான் இருந்துச்சு. ஓ, வாங்குவா. பால் பாக்கெட்லாம் இதுவே தீந்தே போச்சுட்டாரு. இங்கே ஆல்ரெடி விளக்கேற்ற போகிறாங்க காய்ஸ். விளக்கேற்றிட்டேன். ஸ்வீட்டாகி நல்லா சேர்த்துவாங்க. பூ நிறைய செம்பருத்தி பூ காய்ச்சா எல்லாத்துக்கும் கற்றுடலாம். நிறைய கண்ணு வச்சோம்னாவே நம்ம செம்பருத்தி பூ முன்னாடி நிறைய இருக்கும். இப்போ என்னன்னா 2 தான் பூக்கும். முன்னாடிலாம் நிறைய பூக்கும். இப்போ என்னன்னா 2 தான். அது நாங்கள் மரத்தை வெட்டி மாற்றி வச்சோம்ல இல்லையா? ஆமாம். இப்போ ஒரு சைடில் இருக்க எல்லா செடியுமே பிடுங்கி வேறு இடத்துல வச்சுருக்கோம்ல. எதுக்கும் கொஞ்சம் இது போட்டுக்குவோம். காலையில் காஃபி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக குடிக்கலைன்னா நல்லா இல்லை ப்ளீஸ். சரி மேம், இந்த ஸ்ட்ராங்காக போடுறேன்னு சொல்கிறாள். ஸ்ட்ராங்னா எப்படி? தூள் ஸ்ட்ராங்கு, இனிப்பு ஸ்ட்ராங். ஸ்ட்ராங்குன்னா அதிகமாக போடுவாள். ஆமாம், அதிகமாக போடுறது. அப்போ தான் ஸ்ட்ராங். அப்போ நிறைய போட்டுக்கிட்டே போயிட்டே இருக்கலாமே. அப்படி போடக்கூடாது, அந்த கரெக்டாக அந்த அளவுக்கு. காஃபியெல்லாம் ஸ்ட்ராங்காக குடிச்சா சூப்பராக இருக்கும். ஆனால் ஒரு நிமிஷம் இந்த ஆஃபீஸ் ஸ்டாஃப்லாம் சொல்லுவாள்ல, எனக்கு தலைவலியாக இருக்குது ஸ்ட்ராங்காக காஃபி போடும். அதே ஸ்ட்ராங்காக குடிச்சா தலைவலியெல்லாம் கேட்கும். நீங்கள் ஸ்ட்ராங்காக போட்டிருக்கீங்களா? நம்ம கீழே போட்டிருக்கல. லைட்டாக தான் போடுவீங்களா? லைட்டாக தான் போடுறது நம்மளாம். அதேமாரி டீ கடைன்னா ஏகப்பட்ட டீகள் இருக்குது. ஆமாம். அது என்ன லெமன் டீ. ஒருத்தர் வந்து எனக்கு லைட்டாக போடணும்னு சொல்லுவாங்க. அவர் லைட்டாக போடணும்னு சொல்லுவாங்க ஒருத்தர். டீயவே. ஆமாம். ஒவ்வொருத்தர் திக்கா போடுங்கம்பாங்க. திக்கா போடுறது, ஸ்ட்ராங்காக போடுறது, லைட்டாக போடுறது, சும்மா தூள் போட்டுமா போடலையோ, சக்கரை போட்டுமா போடலையோ, அந்த மாதிரி போடுறது. நீங்கள் வலிக்கணுமா எந்த வடிகட்டி எடுக்கிறாங்கன்னு பார்ப்போம். இந்த வடிகட்டி எடுத்துட்டேன். எடுத்தாச்சு, பழைய வடிகட்டி. ஆவி பறக்கிறது. இந்த மாதம் தானே இதுக்கு சித்திரை பிறந்துருச்சுங்க. ஆமாம், வைத்தீஸ்வரன் கோயில் போவாங்க ஃபஸ்ட்டு வியாழக்கிழமை.
இந்த இந்த வர்ற வியாழக்கிழமை வருஷப்பிறப்புக்கு இதுக்கு வைத்தீஸ்வரன் கோயில் நடப்பாங்க. இன்னும் 3 நாள்ண்ணே. அப்படிதான். ஃபஸ்ட்டு வியாழக்கிழமை வைத்தீஸ்வரன் கோயில். வள்ளிக்கு நம்ம நடந்தது உண்டா? ஆனால் வருஷம் போயிருவீங்க. நம்ம 3 பேருக்கு தான் இருக்கு. எங்களுக்கு கம்மியாக போகும். இன்னும் ஒரு ஆளுக்கு 3 தேவை. இல்லை அதை ஊற்றுங்க டம்ளருக்கு. கால் லிட்டர் புரிய வாங்கிட்டு வந்திருந்தேன். எனக்கு தண்ணி ஊற்றுற அளவு கரெக்டாக தெரிஞ்சிருக்கேன். இப்போ புரியாமல் போச்சு. 1/2 லிட்டர் பாக்கெட்டு தான் இருந்துச்சு காய்ச்சி. இதில் அவன் தகராறு பண்ணிட்டேன். ஆமாம். இது உங்கள் 3 பேருக்கும் போதும்ண்ணே. அழுகின மம்மி எதை வாங்கியிருக்கீங்க காலையில்? இந்த உருளைக்கிழங்கு. இதை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லாவே இல்லை. இதை போய் வாங்கிட்டு வந்துருக்கேன். இது எவ்வளோ? 10 ரூபாயா? அது 10. இது 20 உருளைக்கிழங்கு. நீங்கள் தானே ஆவலாக கேட்டீங்க உருளைக்கிழங்கு. சுண்டக்காய் இருக்கு, சுண்டக்காய் சமைச்சுக்கலாம் இருக்கு. வருஷ பரவதமாக சுண்டக்காய் சமைக்கணும். துவர்ப்பு, கசப்பு, இனிப்பு எல்லாம் சேர்க்கணும். ஆமாம். அப்போ புளிப்பு மிட்டாய். ஆமாம், புளிப்பு மிட்டாய். புளிப்புக்கு பதிலாக புளிப்பு மிட்டாய், துவர்க்கு பதிலாக வேறு ஏதாவது, இனிப்புக்கு பதிலாக பாயாசம், சேமியா பாயாசம் வலிச்சு குடிக்கலாம். முதல்ல சொல்ல சேமியா பாயாசத்துக்கு ஜவ்வரிசியை சொல்லுவான். ஜவ்வரிசி என்ன, இந்த மீனோட கண்ணுதான் ஜவ்வரிசின்னு வச்சுருக்காங்க. பால் வாங்கணும் ஜவ்வரிசி பாய்ச்சி. அவர் சொல்கிற பால்காரர் எல்லாம் 20 20 10 10 30 30ன்னு பாக்கெட்டாக வாங்கிட்டு போயிட்டா. அந்த அம்மாட்ட சொல்கிறேன்னு சொன்னார். அவர் பொண்டாட்டி இல்லை, அதுக்கு வாடிக்கை வாங்குறவங்களுக்கு கொடுக்கறதுக்கு வைக்க சொல்லி சொல்கிறேன். நம்ம வாடிக்கை வாங்குறோங்க. புதுசாக கேட்குறவங்க புதுசாக வந்து 20 பாக்கெட் கொடுங்கன்னா அவங்களுக்கு உடனே கொடுத்துட்றது தான். நேற்று ஈவினிங் இதுக்கு ஒரு மூடி எடுத்து போட்டேன். டீ ரெடி ஆயிடுச்சு. இது பாருங்க, 4 பேருக்கு டீ. இங்கே 3 பேருக்கு. இதில் ஒரு ஆள், இதில் ஒரு ஆள். கார்னிஷ் குடிக்க மாட்டேன், அவனுக்கு பிடிக்காது. அவனுக்கு சும்மா இந்த நீ ஃப்ரெண்ட்ஸ், கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கும் போட்டு திறக்கல். கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு நறுக்கி வச்சுருக்கேன். இதில் வந்து பச்சை மிளகா, தேங்காய், கொஞ்சம் பொட்டுக்கடலை, கொஞ்சம் பெருஞ்சீரகம், கொஞ்சம் முந்திரி பருப்பு, இதெல்லாம் வறுத்து வச்சுருக்கேன் லேசாக. இப்போ இனிமேல் திறக்கிறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இங்கே இட்லி வேகுதா? அதில் இட்லி வேகுது. திறக்கல் ஃப்ரெண்ட்ஸ். என்னடி ஃபஸ்ட்டு போடணும்? பட்டை. இது என்ன மம்மி, துவையல்ல குருமா? பட்டை எடுத்துக்கிறாரு. நாங்களும் வரோம். பட்டை இதில் தான் காய்ச்சி வச்சு. பட்டை இல்லை, இந்த இலையா இருக்கிறது மம்மி, அது இலையா? அது இலை. பட்டை தான் போடணும். கொஞ்சமாக பட்டை போட்டு
அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு ம் அப்புறம் தக்காளி போட்டு ம் அப்புறம் தக்காளி போடணும். பூண்டு அப்புறம் லாஸ்ட்டாக தட்டி போடணும். தக்காளி கொஞ்சம் 10 இது உப்பு போட்டுக்கலாம். கல்லுப்பா சால்ட்டுப்பா? கல்லுப்பு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கத்திரிக்காய் ஒரு உருளைக்கிழங்கு, 2 கத்திரிக்காய் ஒரு உருளைக்கிழங்கு போதும் ஃப்ரெண்ட்ஸ். குவான்டிட்டி 4 பேருக்கு சரியாக இருக்குமா? இது எந்த கத்திரிக்காய் மம்மி? நம்மோட்டு கத்திரிக்காய். ஐ காய்ஸ், இது வந்து நம்ம வீட்டில் காய்ச்ச கத்திரிக்காய். நல்லா இருக்குல்ல? ஆமாம், இதான் திறக்க. கத்திரிக்காய்க்கு தண்ணி ஊற்றுனதுக்கு பெனிஃபிட் தெரியும். அது எப்படி மம்மி கத்திரிக்காய் செடியில் ஒரு தடவை தான் காய்க்குமா இல்லை எப்படி? இல்லை, காய்ச்சி வந்துடும். அது வயசாகிற வரைக்கும் காய்க்கும். இது திறக்க கொஞ்சம் நல்லா வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். ரைட்டாக மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுருங்க. To add மஞ்சத்தூள். வலிக்கு நமக்கு இந்த டிஷ் யார் செய்ய கற்றுக் கொடுத்தா? இப்போதான் போய் சொல்லுவேன். இது போட்டும் பாரு, இதுக்குள்ள அரைச்சிப்போம் மிக்சியில். வறுத்ததுகளெல்லாம்? ஆமாம், வறுத்ததுகளெல்லாம் வரப்போம். இந்த தட்டும் பெரிய தட்டாக இருக்குது. வெளிங்கல்ல கொடுத்தாதானா? இல்லை, தெரியல. அது மூடி வச்சாதான் வேகும். மூடி வச்சு வேகும். மூடி வச்சாதான் இது அரைச்சிட்டு அரைக்க போகிறாங்க. சோப்பு மிக்சி, மீன் மிக்சி டு டேக். அரைச்சாச்சு காய்ஸ். அரைச்சாச்சு. இன்னும் மம்மி எல்லா இடத்துலேருந்தும் ஆவி வருகிறது. காலையில் தமிழ் வருஷம் பரப்பன்னைக்கு ஆவியாக பறக்க விட்டுருக்கீங்க. வலிக்கணுமா? ஆவியாக பறக்க விட்டுருக்கீங்க. கேட்க புட்டு வாங்க. நோ, நல்லாவே இருக்கும். வள்ளிக்கண்ணம்மா வச்சா எல்லாம் நல்லா இருக்கும். இது என்ன பப்பாளி இதெல்லாம் இருக்குது? அது பப்பாளி இப்போ வாங்கிட்டு இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ? 20 ரூபா இந்த பப்பாளி. வீட்டில் பப்பாளி இருக்குன்னு சொன்னீங்க. அது வந்து இன்னும் பழுக்கலை, அதனால இது விலைக்கு வாங்கிக்கணும். கத்தரிக்காய் வெந்து கொண்டிருக்கிறது. கத்தரிக்காய் வெந்து கொண்டிருக்கிறது. கருவேப்பிலை 2 எடுத்துட்டு வந்து அது தண்ணி சொட்டுற வரைக்கும் வேக வைக்கணுமா? ஆமாம்.
மதியத்துக்கு என்ன ஒன்று வரேன்னு பிளான் பண்ணிட்டீங்களா? பிளாக்கா இருக்கு, சுண்டக்காய் இருக்கு, ம் சுண்டக்காய் பச்சடி இருக்கு, பிளாக்கா ம் உமா வச்சு கத்திரிக்காய் வேணா சாம்பார். சரி மம்மி, என்ன நடந்தாலும் நடக்காட்டியும் சமையல் வேலை ஆகி ஆக முடியும். ஆமாம், நாங்கள் தான் செய்யணும். அந்த காலத்து முள்ளே செய்யாதுங்க. ஆர்டர் பண்ணி வாங்கினா வாங்க, இல்லைன்னா போகுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த திறக்கி விட்டது வெந்துருச்சு. வெந்ததுக்கப்புறம் இந்த நம்ம அரைச்சதை தூக்கி ஊற்றுவோம் தலையில். திறக்கல் தான் ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் திறக்கல் செய்யணும். நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக சாப்பிட. அதுக்கு பெயர் என்ன மம்மி? கத்திரிக்காய் திறக்கல். கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு திறக்கல். இது இவங்க அம்மா, இவங்க விட்டு வேலைக்காரம்மா நல்லா பண்ணும். அதுதான். நாலு பேருக்கு கொஞ்சம் தான் ஊற்றி சாப்பிடலாம்ல இல்லையா? ஆமாம், வேணா கொஞ்சம் தண்ணியை ஊற்றிக்கோங்க. எது அளவு அதிகமாக வேணும்னாலும் டக்குன்னு தண்ணியை கொண்டு ஊற்றிட்டா வேலை முடிஞ்சிருச்சு. டீ கடையிலையும் அப்படி தானே? எங்கே பால் தீர்ந்து வச்சுங்க, இருங்க வரேன், தண்ணியை ஊற்றி போடுதாங்க. தண்ணி ஊற்றினா குவாலிட்டி கூட. அவ்வளோதான். இதில் வேறு எத்தனை முடியும்? மூடுனதுக்கே எத்தனை முடியும். அவ்வளோ சேஃப்டி பண்ணியிருக்கோம். ஆமாம், தண்ணி சுத்தமாக இருக்கணுமா இல்லையா? அதுக்காக ஊற்றி தண்ணி. அந்த இடியப்பத்துக்கு ஒரு சொதி மாதிரி வர வைக்கணும்லம்மா, அது மாதிரி இருக்கும். பச்சை கலரில். டேஸ்ட் எதுவும் கம்மியாக இருக்குது. உப்பு பத்துதா? ஒரு வேலை நல்லா வந்துடுமா? உப்பு பத்துமா? இல்லை, உப்பு இல்லை பத்துது. இது நீ யாருக்கோ வாங்கிட்டு வந்தது ராகுல். ராகுல் வெட்ஸ் பிரியா 15/5/2022. தெரியல. நீ வாங்கிட்டு வந்தது 22 2022. அவ்வளோது வந்துடுச்சா? முதல்ல வந்துருச்சு. இது குருமா தானே? அவ்வளோதான். ஆவி பறக்க குருமா ரெடி. மண் மணக்கம்னு சொல்கிறாள், அந்த வார்த்தைக்கு என்ன மேம் பார்த்தா? அது மழை வர்ற மாதிரி இருந்தது. மண் மணக்கம். மண்ணில் ஒரு துட்டு விழுந்தா கூட அந்த மண் வந்து வாசமாக இருக்கும். கம்மன்னு. ஆமாம். மச்சி நிச்சி வந்த நேரம் மண் மணக்குது. ஜாலியாக இருக்குன்னு அர்த்தமா? ஆமாம். வாழ்க்கையில் ஆனால் எந்நேரமும் ஜாலியாகவே இருக்க முடியாதுல்ல. சில நேரம் ரிஸ்க் இருக்கும், சில நேரம் ரஸ்க் இருக்கும், சில நேரம் வர்க்கி இருக்கும். அதுக்கு நம்ம நடை இட்லி தள்ளியாச்சு. அதெல்லாம் ஏன் ஒரு ஓரமாக போயிடுச்சு? அது சரியா இல்லை. ஹூ இஸ் த டிஸ்டர்பன்ஸ்? அடுப்பில் இந்த வெயில் காலத்துலாம் செஞ்சு போடுறது பெரிய விஷயம். ஹோட்டலில் அவங்க என்ன காற்றோட்டமாக செய்யறாங்க. தோசை மாஸ்டர் வெளியே நின்று தானே ஊற்றுறாரு. காற்றோட்டமாக தானே ஊற்றுறாரு. ஆனால் இந்த அக்காங்க செய்கிறவங்களுக்கு வேர்க்கும் தானே. ஆமாம், உள்ள சாம்பார் வைக்கிறோம், மோர் வைக்கிறோம், ரசம் வைக்கிறோம். ஆனால் அவங்க அந்த வேலை மட்டும் பார்த்துட்டு போயிடுவாங்க. ஆமாம். இப்போ நம்ம வீட்டில் வந்து தொட்டுக்க வச்சவங்க தொட்டுக்க மட்டும் வச்சுட்டு போயிருப்பாங்க. இட்லி ஊற்ற மாட்டாங்க. ஆனால்
நம்ம வீட்டில் எல்லா வேலையும் அவளுக்கு நம்ம தான் செய்ய வேண்டியது. ரெண்டாம் நடை ஊற்றி வச்சுருக்கீங்க. ஆமாம், இந்த குருமா ஊற்றிடலாம். இது என்ன மேம் புதுசாக இருக்குது வேட்டைப்பாட்டி? இது இந்த வேட்டைப்பாட்டி இல்லை முன்னாடி காமிச்சிருக்கணும். இது கொள்ளுமான்னு தெரியல. குருமா கொள்ளும். கொள்ளுமா? வாங்க சாப்பிட்றேன். பரவாயில்ல, நீ கரெக்டாக சொல்லுங்க. வா வாடா. இது ரெண்டாவது நடை தள்ளுறாங்க. இது எதுக்குமா தேங்காய்? அது சும்மா வச்சுருக்கேன், எதுக்காக பாயசம் இஷ்டு போடணும். என்ன பாயசம் வைக்கலான்னு இருக்கீங்க? எம்மா நீ தண்ணியை கழுவிட்டு போடுறியா? அவனுக்கு சுடு தண்ணி. ஜவ்வரிசி பாயாசம் அதான் டேஸ்ட். அதான் டேஸ்ட் என் மம்மி. அதே பால் ஊற்றி வைக்கலாம். ஆனால் உங்களுக்கு பிடிச்சது பருப்பு பாயசம் தானே? ஆமாம், பாசிப்பருப்பு பாயசம். பாசிப்பருப்பு பச்சரிசி தேங்காய் அரைச்சி ஊற்றணும். பாயசத்துக்கு நல்லா இருக்கும். அதுவும் இது உங்களால தான் இப்போ பாயசம் வைக்கிற வேலையே விட்டேன். நீங்களாம் சாப்பிட மாட்டீங்க. உங்களுக்கு சக்கரை பொங்கல் தானே பிடிக்காது? என் பாயசம் தான் பிடிக்காது. இது வேற மாவா? ஆமாம், இது ஃப்ரிட்ஜுக்குள்ளேருந்து இப்போ எடுத்தேன். 2 சட்டி மாவு தேர்ந்துருச்சா? ஆமாம், இதே ஒரு சட்டி தான். நாளைக்கு ஆட்டம். கை கழுவு. த்ரீ டேஸ்க்கு ஒரு கார் அரைக்கிற மாதிரி இருக்கா? ஆமாம், கை கழுவு. கொஞ்சம் தோசை இருக்கு. இது 3 நாள். இங்கே என்ன கட்டு தங்கனவே இருக்கும் பாரு. 3வது நடை காய். 3வது நடை அவிஞ்சிருச்சு. வேலைக்கு நம்ம நீங்கள் என்ன 3 நடை வச்சுருக்கீங்க? ஆமாம், ஆல் மெம்பர்ஸ் கூட இருக்கேன். அதனால் ஆனால் இட்லி இன்னைக்கு இல்லை, நல்லா இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நான் ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருந்த வகையில ஊற்றிட்டேன் இதை. அதனால கொஞ்சம் கல்லுக்கெல்லாம் இல்லை. எப்பவும் கொஞ்சம் நேட்டாகும் எடுத்து. கொஞ்சம் ஆமாம், எடுத்து வச்சு ஊற்றுவேன். இன்னைக்கு உடனே ஊற்றிட்டேன். ஆனால் நல்லா தான் இருக்குது. இங்கே பாரு. சரி வாங்க சாப்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். எங்கே பாருங்க இன்னைக்கு சுதி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சுதி இட்லி. இதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீட்டில் காலையில் பிரேக்ஃபாஸ்ட். வாங்க சாப்பிடலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ரெண்ட்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன லஞ்சுனா, வாங்க சுட சுட சாதம். சுட சுட சாதம், அந்த சவுச்சூ சாம்பார், இது சுண்டக்காய் பச்சடி, ஜவ்வரிசி பாயசம், பருப்பு கடைஞ்சிருக்கேன். இது வந்து அப்பளம், நெய், தயிர். அப்புறம் இலையில சாப்பிட போகிறோம். இலையில சாப்பிட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ்.
இன்னைக்கு தமிழ் புத்தாண்டுக்காக. தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் எல்லோருக்கும். தமிழ் புத்தாண்டுக்காக இலையில சாப்பிட போகிறோம். இதுதான் வள்ளிக்கு நம்ம உடலை. இதான் நம்ம தார்னேஷ் குட்டி. இதான் என் பேரு. சாப்பிட்டு போய் கையை வாயில வச்சுக்கிட்டு இருக்காங்க. சாப்பாடு எப்படி இருந்துச்சு தங்க? சாப்பாடு எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. இன்னைக்கு இன்னைக்கு என்ன இதனால நம்ம என்ன இது அப்பளம் எப்படி இருந்தது? அப்பளம் எப்படி இருந்தது? எல்லாமே நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. வருஷ பொறுப்பு வாழ்த்துக்கள். புதுவருட பொறுப்பு வாழ்த்துக்கள். ஓகே. ஆமா, நாங்க இன்னைக்கு விளையாட போறோம். எப்ப இன்னைக்கு மட்டும் இல்ல, டெய்லி. பை பாய்.